ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அகாரோ நியூட்ரி பிளெண்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக்கேஜிங்கில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேஸ் யூனிட். அடுத்ததாக இது கூட நமக்கு 2 ஜார் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 500 ml கெப்பாசிட்டியும், இன்னொன்று வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜார் வந்து நமக்கு பிபிஏ ஃப்ரீ ட்ரைட்டன் ஜார் கொடுத்துருக்காங்க. இந்த ஜார் கூடவே நமக்கு 2 லிட்டும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்மூதி, சட்னி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி உள்ளதை நம்ம அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஃப்ளிப் டாப் லிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த லிட்டு வந்து நமக்கு ட்ராவல் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரை பவுடர் வந்து அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட எட்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளண்ட் எட்ஜஸாக இருக்கும். இன்னொரு பிளேடு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும். ரொம்ப அல்ட்ரா ஷார்ப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இந்த பிளேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து மில்க் ஷேக், ஸ்மூதி, ஜூஸு இதெல்லாம் இந்த பிளேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த பேஸ் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரப்பர் சீல் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து லீக் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த ரப்பரை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன கேப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கழுவி வச்சுக்கலாம். இது கூட இந்த மாதிரி ஒரு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டுக்கு நமக்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் நமக்கு இந்த பேக்கேஜிங்கில் வருது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு 1000 வாட்ஸ் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான மோட்டார் தான். நம்ம வந்து நார்மலாக மிக்ஸி யூஸ் பண்ணும்போது 650, 750 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது வந்து 1000 வாட்ஸ் மோட்டார் கொடுத்துருக்காங்க. இது வந்து லோ ஸ்பீடில் 12,000 ஆர்பிஎம்மும், ஹை ஸ்பீடில் 21,000 ஆர்பிஎம்மும் கொடுத்துருக்காங்க. இதோட பாடி போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதோட கேபிள் லென்த் வந்து 1.5 மீட்டர் இருக்குது. இந்த பேஸ் யூனிட்டில் நமக்கு 3 புஷ் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக, இன்னொன்று வந்து நம்ம பல்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து நம்ம நார்மலாக அரைக்கிறதுக்காக ஒரு லோ ஹை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள பல்ஸ் பட்டன் வந்து நமக்கு 3 செகண்ட்ஸ் ரன் ஆகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். நம்ம வந்து திரும்பவும் பல்ஸ் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் இந்த பல்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து பல்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து லோ ஹை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு 1 மினிட் ரன் ஆகும். 1 மினிட்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் அரைக்கணும் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அரைச்சோம் அப்படின்னா நம்மளோட மோட்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த பேஸ் யூனிட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 சக்ஷன் கப் ஃபீட் கொடுத்துருக்காங்க. நம்மளோட மோட்டார் வந்து ரொம்ப ஸ்பீடாக ரன் ஆகும்போது இது வந்து நல்லா நகராமல் க்ரிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த பிளெண்டர் வந்து எப்படி அரைக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிளெண்டரில் வந்து நம்ம ஜார் போடாமல் சும்மா ஜஸ்ட்டு பவரை ஆன் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ரன் ஆகாது. நம்ம வந்து ஜாரை வந்து இது மேலே வச்சுட்டு இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் இதோட சேஃப்டி ஸ்விட்ச் வந்து ஆன் ஆகி பிளெண்டர் வந்து ரன் ஆகும். இப்போ வந்து நம்ம இதில் அரைச்சி பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதில் அரைக்கிறதுக்காக ரசப்பொடிக்கும் கரம் மசாலாவுக்கும் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சி பார்க்கலாம். ஸோ இந்த பிளெண்டரில் வந்து நம்ம என்னென்னலாம் அரைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே அரைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ட்ரை ஸ்பைசஸ், மஞ்சள் தூள், சட்னி, நட்ஸு, சீடு, ஸ்மூதி, ஜூஸு, மில்க் ஷேக் இந்த மாதிரி எல்லாமே இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரசப்பொடி அரைச்சிட்டேன். இது பாருங்கள் ரொம்ப நல்லா அரைச்சி வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம வந்து கரம் மசாலாவை அரைச்சி பார்க்கலாம். இது வந்து நான் ரொம்பவே கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சில பிளெண்டரில் நம்ம ரொம்ப கம்மியான குவான்டிட்டி அரைக்கும் போது அது வந்து ஒழுங்காக அரைக்காது. இந்த பிளெண்டரில் நம்ம நல்லா அரைக்குதா அப்படின்றத செக் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள், இது வந்து நல்ல பவுடர் ஆகிடுச்சு. இதை வந்து சலிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான அளவு தான் வேஸ்டேஜ் இருக்குது. மற்றபடி இது வந்து ரொம்ப சூப்பராக ஃபைன் பவுடராக கிடச்சிருக்கு. நமக்கு வந்து இதில் வந்து நான் ஏலக்காய்லாம் போட்டிருக்கேன். அதோட நாரெல்லாம் கூட நல்ல ஃபைனாக பவுடர் ஆகிடுச்சு. அடுத்ததான் மிளகை வந்து பவுடர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் ரொம்பவே கம்மியான அளவு, ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது எப்படி பவுடர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் ரொம்ப நல்லா பவுடராகி வந்திருக்கு. இந்த பிளேடு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சட்னியும் பண்ணலாம். ஸோ சட்னியும் ரொம்ப நல்லாவே வந்தது. நான் 2-3 டைம் சட்னி பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இதோட கிரைண்டிங் பிளேடு வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. அடுத்ததான் நம்மளோட பிளெண்டிங் பிளேடு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த பிளெண்டிங் பிளேட் யூஸ் பண்ணி நம்ம ஜூஸ் பண்ணுறது, ஸ்மூத்தி, மில்க் ஷேக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம இந்த பிளெண்டிங் பிளேட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதில் வந்து நம்ம இப்போ ஸ்மூத்தி பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து இதில் ஆப்பிள், கொஞ்சமாக ட்ராகன் ஃப்ரூட் போட்டிருக்கேன். அப்புறம் ஐஸ் கியூப்ஸ் கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஃபைன் பியூரியாக கிடச்சிருக்கு. இதில் வந்து பெரிய பீசஸ்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப நல்லாவே அரைச்சிருக்கு. அடுத்ததாக பனானா பீனட் பட்டர் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு பனானாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் இது கூட 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக சாக்லேட் பீனட் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிளெண்டிங் பிளேட் யூஸ் பண்ணி நம்ம அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. இதில் வந்து நமக்கு பவர்ஃபுல்லான மோட்டார் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து இதில் தோசை பேட்டரும் அரைக்க முடியுதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன். அது கூடவே அதுக்கு தேவையான அளவு உளுந்து, வெந்தயம் எல்லாமே ஒட்டுக்காக சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணியையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம அரைக்கும் போது 1 நிமிஷம் கழித்து இது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி திரும்பவும் ஒரு 1 நிமிஷம் அரைச்சேன். இந்த மாதிரி நான் 4 டைம்ஸ் அரைச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இந்த மாவு அரைக்கும் போது நமக்கு மாவு வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஹீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீட் ஆகாமல் இருக்கும். இந்த மாவில் வந்து நான் தோசையும் ஊற்றி பார்த்தேன், ரொம்பவே நல்லா வந்திருந்தது. இப்போ வந்து நம்ம இதோட நாய்ஸ் லெவல் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிடலாம். இது செக் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்னொரு மிக்ஸியும் கூட எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற 650 வாட்ஸ் மிக்ஸி. ஸோ இந்த மிக்ஸிக்கும் இந்த அகாரோ பிளெண்டருக்கும் நாய்ஸ் லெவல் எப்படி இருக்குங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த அகாரோ பிளெண்டரில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து 91.2 டெசிபல்ஸ் வந்து நாய்ஸ் லெவல் இருக்குது. ஆவரேஜாக பார்க்கும்போது நமக்கு 87 டெசிபல்ஸ் இருக்குது. இதே நான் எப்போ யூஸ் பண்ணுற மிக்சியில் பார்க்கும்போது இது வந்து 97.3 டெசிபல்ஸ் இருக்குது. ஆவரேஜாக பார்க்கும்போது 92.9 டெசிபல்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னோடய மிக்சியோட கம்பேர் பண்ணும்போது இதோட நாய்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறத ஓவராலாக நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து நமக்கு 1000 வாட்ஸ் பவர்ஃபுல்லான மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்லா ஹெவியாக கொடுத்தாலும் இது வந்து நல்லாவே அரைக்கும்.
இதில் வந்து நம்ம ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய மஞ்சள், சுக்கு இந்த மாதிரி பொருளையும் நம்ம ஈஸியாக அரைக்க முடியும். அடுத்ததாக இந்த ஜார் பார்த்திங்க அப்படின்னா BPA ஃப்ரீ ட்ரைட்டன் ஜார் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பல்ஸ் பண்ணுறதுக்காகவே தனியாக ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. அது வந்து 3 செகண்ட்ஸ் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஜாருக்கு வந்து நமக்கு ஃப்ளிப் அப் லிட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட நாய்ஸ் லெவல் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. இது வந்து நம்ம அரைக்கும் போது எந்த ஒரு விதமான லீக்குமே இல்லை. இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. அடுத்ததான் நம்ம இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம். இந்த ஜார் வந்து நம்ம யூஸ் பண்ண இதோட கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபேட் ஆகுது. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து 1 மினிட்ல ஆட்டோ கட் ஆஃப் ஆகுது. இது வந்து நம்ம ஒரு அட்வான்டேஜ்லேயும் வைக்கலாம், டிஸ்அட்வான்டேஜ்லேயும் வைக்கலாம். இதில் வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளெண்டரில் வந்து நமக்கு இந்த ஒரு பிளாக் அண்ட் கிரே காம்பினேஷன் மட்டும்தான் இருக்குது. வேறு கலர் காம்பினேஷன்ஸ் எதுவும் நமக்கு அவைலபிளாக இல்லை. அடுத்ததாக இதோட சக்ஷன் கப் ஃபுட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. பட் வந்து நம்ம ஹெவியாக போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் நகருது. நான் ரிவ்யூ பண்ணுற இந்த டைமில் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3665 ரூபா. நீங்களும் பிளெண்டர் ஏதாவது வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளெண்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.